அருள் நிறை வணக்கம். அருள் நிறை வாழ்த்துக்கள். ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நாம் துயரமில்லாத வாழ்க்கை வாழணும், நோயற்ற வாழ்க்கை வாழணும், உறவுகளோடு ஒற்றுமையாக வாழணும், நல்ல ஐஸ்வர்யத்தோடு வாழணும். ஒவ்வொரு மனிதருக்கும் இது 4க்குள்ளே தான் அவங்க வாழ்க்கையே அடங்குது. நாம் இந்த பூமியில் எப்படி வந்து பிறந்தோம், எப்படி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், துயரமில்லாத வாழ்க்கை வாழணுன்னா எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். அதை நீங்கள் நல்லா கேளுங்க. இப்போ என்னென்னா, நம்ம ஒரு தாயோட வயிற்றில் கருவாக உருவாகிறதுக்கு முன்னால் நம்ம ஆன்மாவாக இருப்போம். உடல் போயிடும், நம்ம ஆன்மா மட்டும் இறைவன்கிட்ட போகும். அப்போ இறைவன்கிட்ட போகும்போது இறைவன் 2 கையையும் நீட்டி ஆற தழுவ வருவார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவங்ககிட்ட சரண்டரில் நின்று, அப்போ நம்மளும் இறைநிலையில் தான் இருப்போம். அந்த உடல் இல்லாத ஆன்மாவுக்கு பியூர் கோல்டு அப்படி தான் இருப்பாங்க. அப்போ எப்படின்னா, நம்ம உண்மையை பேசுவோம் இறைவன்கிட்ட. இறைவா, எனக்கு பூமியில் இன்னும் நிறைய கணக்குகள் இருக்குது, அந்த கணக்குகள்லாம் முடிச்சுட்டு உங்களோட நான் 2 கலக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். உடனே இறைவன் சொல்லுவார், நான் இல்லாமல் நானாக இரு, நான் உனக்குள்ளே தான் இருக்கேன், நானே உன் வாழ்க்கை எடுத்து வாழ்ந்து உன் கணக்கெல்லாம் முடிச்சிடுறேன், நீ என்னோட கலந்துக்கோன்னு சொல்லுவார். நம்மளும் சரின்னு சொல்லிடுவோம். அப்போது நம்ம வினைப்பயன் எப்படி இருக்கோ, அந்த வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி எந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம போய் எந்த நேரம் அந்த கிரக நிலை எப்படி இருக்கோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தாயோட வயிற்றில் போய் நம்ம கருவாக உருவாகும். இப்போது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நவ கிரகங்கள் தான் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும். அப்போது எந்த கிரகத்தோட பார்வை இருந்தால் இந்த வினைப்பயன் நடக்குமோ, அந்த கிரகத்தோட பார்வையோட அந்த நேரத்தில் தாயோட வயிற்றில் கருவாக உருவாகிறோம். நம்ம கருவாக உருவான நாள்லேருந்தே நமக்கு இந்த பூமியில் என்ன நடக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம் தாயோட மனநிலை, தந்தையோட மனநிலை, கூட இருக்கவங்களோட மனநிலை, சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாமே உருவாகும். அது எல்லாமே கருவாக உள்ளுக்குள்ளே குழந்தை உருவாக 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 தினம் என்னெல்லாம் நடக்குதோ அது பூரா பதிவாயிரும். என்னென்னா, உங்களுக்கு என்ன வெளியில் நடக்கணுமோ அதுதான் தாயின் மூலமாக, தந்தை மூலமாக, கூட இருக்கவங்க மூலமாக பதிவாகும். அப்புறம் நம்ம பிறக்கக்கூடிய காலம் வருது. நம்ம பிறந்து வரும் பொழுது நல்லபடியாக நம்ம பிறந்து இந்த பூமிக்கு நம்ம வரோம். வந்த உடனே நம்ம கூட இருக்கவங்க எல்லாரும் பாசிட்டிவாகவும் பேசியிருக்கலாம், எதிர்மறையாகவும் பேசியிருக்கலாம். அது எல்லாமே பதிவாயிரும் நமக்குள்ளார. ஆண் குழந்தை வேணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை பெண் குழந்தை வேணும்னு நினச்சிருக்கலாம். பெண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கலாம், ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கலாம். ஐயோ, என்னடா அது, ஆண் குழந்தை பிறந்துட்டுது, பெண் குழந்தை இல்லாமல் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் என்ன படுதோ, என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ பேசிடுவாங்க. அது பூரா குழந்தைக்கு பதிவாயிரும். அதே மாதிரி தான் நம்ம வளரக்கூடிய காலங்களில் பாருங்கள், நம்மளோட தேடுதல் 4 மாதம் 5 மாதம் ஆனவுடனே ஒரு குழந்தை கையில் ஒரு பொம்மையை கொடுங்க. அந்த குழந்தை அந்த பொம்மையை ஆசையாக வச்சுட்டு விளையாடும். அது 1 வாரம் 10 நாள் ஆனவுடனே என்ன பண்ணும், அந்த பொம்மையை தள்ளிடும். அடுத்தது வேறு என்னவோ ஒன்று தேடுது அது விளையாடுறதுக்கு. அப்போது அந்த தேடுறதுங்கிறது 5 மாதம் 6 மாதத்துலேயே அந்த குழந்தைக்கு உருவாயிடுது. ஏன்னா நம்ம எதையோ ஒன்றை கண்டுபிடிக்க தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம். எல்லா மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரே நீதி தான். நம்ம எல்லாரையும் படைத்தவர் ஒரே கடவுள் தான். அவர் தான் இப்போ பூமிக்கு வந்திருக்காரு. அவரின் மூலமாக தான் எனக்கு இந்த ஞானமெல்லாம் கிடைச்சிது. எனக்கு கிடைச்ச எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ரீதியில் தான் நான் இந்த பதிவை எல்லாருக்கும் நான் அனுப்புகிறேன். நீங்களும் அந்த உயர்ந்த நிலையை, உயர்ந்த சைதன்யத்தை நீங்கள் அடையணும். நம்ம முதல்ல மற்றவங்களுக்கு என்னெல்லாம் சொல்கிறோமோ, நல்லது சொன்னாலும் முதல் சொல்கிறவங்களுக்கு தான், தவறானதை சொன்னாலும் முதல்ல சொல்கிறவங்களுக்கு தான்.
இப்போது என்ன ஆகுதுன்னா, குழந்தை வளரும் பொழுது வளரக்கூடிய காலத்தில் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தவுடனே எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. தாய் தான் முதல் குரு. யார்? தாய். மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வத்தை நம்ம முன்னோர்கள் 4வது இடத்துல தான் வச்சுருக்காங்க. முதல்ல இந்த 3 பேரோட ஆசீர்வாதம் இருந்ததுனாலே இறைவனோட ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு தான் அர்த்தம். தெளிவாக மனசில் உள்வாங்கிக்கோங்க. மாதா, பிதா, குரு இவங்க 3 பேரோட ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு மனிதன் கூட இந்த பூமியில் வாழ முடியாது. அவங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு நிறைய தடைகள் வரும் வாழ்க்கையில். எந்த படி எடுத்து வச்சாலும் ஒரு தடை. ஒரு வேலைக்கு போகிறோம், அது கிடைக்கல, அது நடக்கலை, நம்மக்கிட்ட அவங்க அன்பாக இல்லாமல் இருக்காங்க. எல்லா உயிரும் தேடுறது என்ன தெரியுங்களா? ஒன்றே ஒன்று, அன்பு தான். எல்லாத்துக்கும் மூலமான கீ அன்பு தான். இப்போது அது கிடைக்கலன்னு என்ன ஆகுது? மனசு ரொம்ப டவுனில் போயிடுது. நல்ல மார்க் வாங்கணும், மார்க் வாங்க முடியல. அந்த குழந்தை அம்மா சொன்னபடி கேட்கணும், அப்பா சொன்னபடி கேட்கணும். ஒன்று அம்மா சொன்னபடி கேட்காது, அப்பா சொன்னபடி கேட்காது, பிடிவாதம் பிடிக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்தும். இதெல்லாம் என்ன காரணங்கள்? இப்போது தாய் தகப்பனோட ஜெராக்ஸ் தான் நம்மளோட குழந்தைங்க. அதை முதல்ல ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டா தான் குழந்தைய நம்மளை எப்படி அப்ரோச் பண்ணணும், குழந்தை எப்படி ஒரு தெரியாத வரைக்கும் ஓகே. தெரிஞ்சப்புறம் நீங்கள் 100% பாசிட்டிவாக குழந்தைய அப்ரோச் பண்ணும் பொழுது தான் அந்த குழந்தைக்கும் அது பதிவாகும். வளர வளர அம்மா அப்பா குழந்தைக்கு சொல்லித்தரணும் இல்லைங்க. அம்மா அப்பா எப்படி நடக்கிறாங்களோ, மற்றவங்ககிட்ட எப்படி பழகுறாங்க, மற்றவங்களுக்கு எப்படி செய்கிறாங்க, தினம் எப்படி வாழ்க்கையில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் குழந்தைங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா, அப்பா இந்த குழந்தை அவங்க அப்பா மாதிரியே இருக்குது, அப்பா மாதிரியே நடக்குது, இந்த குழந்தை அப்படியே அவங்க அம்மா மாதிரியே நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பதிவு வந்துடும். நம்ம சொல்லணுன்னே அவசியம் இல்லைங்க. அப்படி இந்த குழந்தை வளர்ந்து வர்ற காலத்தில் பார்த்திங்கன்னா, கொஞ்ச காலத்துலேயே ஐயோ நம்மளை அம்மா சண்டைப்படுவாங்களோ, அப்பா சண்டைப்படுவாங்களோ அப்படிங்கிற பயம். இந்த பயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது விதவிதமாக அந்த பயம் இருக்குது. அந்த பயம்தான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகுது. நம்ம மனசில் ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அம்மா சண்டைப்படுவாங்களோ, அப்பா சண்டைப்படுவாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். அதுவே விதவிதமாக நம்ம மனசுக்குள்ளார நினைக்கிறது. ஏன்னா அம்மா ஒரு நாள் ஒரு மாதிரி நடந்திருப்பாங்க, அப்பா ஒரு நாள் ஒரு மாதிரி நடந்திருப்பாங்க. அதனோட எதிர்வினை தான் இப்போ குழந்தைங்க மூலமாக நடந்துகிட்ருக்கு. நம்ம அம்மா வழியாக இருக்கலாம், அப்பா வழியாக அப்பா அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்குது, அப்படியே அவங்க பாட்டி மாதிரியே இருக்குது, இந்த மாதிரி செய்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல. குழந்தைங்க மேலே தப்பு இல்லைங்க, யார் மேலேயுமே குற்றம் இல்லை. யார் யார் மூலமாக யார் யாருக்கு என்ன நடக்கணுமோ மதியாக இருந்து இறைவன் செயல்படுத்துகிறார். இந்த பிரெயினாக இருக்கிறது யார்? இறைவன் தான். அவர் சொன்னால் தானே நம்ம வாயில் பேசுவோம். இப்போ நான் பேசுகிறேன், என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் என்ன பேசுகிறேன், எல்லாருக்கும் எல்லா நல்லதும் கிடச்சி அவங்க நல்ல வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். இது எப்படி வந்தது? குருவின் அருளால் வந்தது. அதே மாதிரி தான் அம்மா தான் முதல்ல குரு. அம்மா தான் எல்லாமே. காடு கைடு ஃபிலாசபர் எல்லாமே அம்மா தான் ஃபஸ்ட்டு. தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அவங்க 2 பேர் நம்ம சொன்னபடி கேட்டாலே பாதி கஷ்டம் குறைஞ்சிரும். ஏன்னா இறைவன் யாரோ ஒருத்தர் மூலமாக நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கார். ஓகே, இப்போது நம்ம வளர்ந்து வரோம். துயரமில்லாத வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதுக்கு தான் நான் இப்போ முதல் படியிலேருந்து சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்க்கும் பொழுது குழந்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அம்மா வீட்டில் சொல்லி கொடுக்குறாங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, படிக்குது, எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாமில் நீங்கள் 100 மார்க் வாங்கினீங்கன்னா, 80 90 வாங்கினீங்கன்னா அம்மாவுக்கு அப்பாவுக்கு சந்தோஷம். நீங்கள் கம்மியாக வாங்கினா, ஏன் கம்மியாக வாங்கினேன், ஏன் படிக்கலை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடுது. ஐயோ நம்ம மார்க் வாங்கலைன்னு நம்ம அம்மா சண்டை போடுறாங்க, நம்ம அப்பா சண்டை போடுறாங்க அப்படின்னு பயப்படுறோம். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிக்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம அடுத்தபடி என்ன பண்ணுறோம், அவங்க சொன்னதில் நல்ல கான்சன்ட்ரேஷன், நல்ல ஃபோக்கஸ்டாக இருந்து நல்ல மார்க் வாங்க ஆரம்பிக்கிறோம். அப்போ சந்தோஷம் வருது.
மார்க் வாங்கலைன்னா துயரம் வருது, மார்க் வாங்கினா சந்தோஷம் வருது. துயரம் வரும்பொழுது துயரப்படுறோம், சந்தோஷம் வரும்பொழுது சந்தோஷப்படுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு படியிலையும். அப்புறம் பெரிய கிளாஸு 8த்து 9த்து போகிறீங்க, நல்லா என் பிள்ளை படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலைன்னா அம்மா கோவமாக சண்டை போடுவாங்க, அப்பா கோவமாக சண்டை போடுவாங்க. உடனே குழந்தையோட மனசில் என்ன ஆகுது? அது ஒரு எதிர்வினையாக மனசுக்குள்ளார பதிவாயிடுது. நம்ம அம்மா சண்டை சண்டை போடுறாங்க, எதுக்காக சண்டை போடுறாங்க? நம்ம மார்க் வாங்கணும்னு சண்டை போடுறாங்க, அது நல்லதுக்கு தானே செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும். இல்லாமல் அது நம்மளை இவங்க திட்டிகிட்டே இருக்காங்க, நம்மளை இவங்க அடிச்சுட்டே இருக்காங்க, அப்பா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மனசு நமக்கு வருது இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த இடத்துல பார்க்கணும், நம்ம மேலே என்ன தவறு இருக்குது, நம்ம என்ன செஞ்சால் அடுத்த படிக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். பார்க்கும் பொழுது தான் நம்மளால் அடுத்த படிக்கு போக முடியும். அதனால் இப்போ நீங்கள் அடுத்த படிக்கு போகணுங்கிறது தானே உங்களோட கோல், அதை அச்சீவ் பண்ணணும்ல. அப்போது நீங்கள் துயரப்படாமல் நீங்கள் என்ன செயல் செய்யணுமோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கஷ்டப்படுறதுனால உங்களோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். எனர்ஜி வேஸ்ட் ஆனால் என்ன ஆகும்? இன்னும் டவுன் ஆகிடுவீங்க. அப்போ இன்னும் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளார தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக முடியும். நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நல்ல மார்க் வாங்கலாம். எப்போ? அம்மா பேச்சை கேட்கணும், அப்பா பேச்சை கேட்கணும், பெரியவங்க தாத்தா பாட்டி பேச்சை கேட்கணும். டெய்லி என்ன பண்ணணும்? நீங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். இதெல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம் தான் உங்களோட வாழ்க்கை. அவங்க இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? இந்த உடல் கொடுத்தவங்க யார், இந்த உயிர் கொடுத்தவங்க யார், அதை தெரியணும்ல நமக்கு. அவங்க ஆசீர்வாதம் நம்ம நல்லா இருக்கணும்னு யார் நினைப்பா? நம்ம அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு, அடுத்து தாத்தா பாட்டி, அடுத்து நம்ம ரிலேஷன் எல்லோரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கும் பொழுது துயரங்கள் குறையும். அந்த துயரம் ஏன் வந்ததுங்கிறத பார்க்கணும். பார்த்து அந்த துயரத்திலிருந்து வெளியில் எப்படி வர்றதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஒரு துயரம் வருதுன்னு, இப்போ நீங்கள் நல்லா படிக்கலை, அம்மா சண்டை போடுறாங்க, அது உங்களுக்கு துயரம். அம்மா சொல்லி கொடுத்து நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, ஹாப்பி ஆகிட்டீங்க, துயரம் போயிட்டுது, அந்த ஹாப்பினஸ் வந்துட்டுது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு துயரம் வருதுன்னா அதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம முழுசாக பார்க்கணும். அதை நீங்கள் முழுசாக பார்க்கும் பொழுது தான் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா? இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் நம்ம நல்லா படிக்கணும், பெரியவங்க சொன்னபடி கேட்கணும், அம்மா அப்பா சொன்னபடி கேட்கணும். இது எல்லாம் தான் நம்மளை ஒரு வெற்றியாளராக கொண்டு போகும். நம்ம துயரமில்லாத வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் செய்யுங்க. அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. அருள் நிறை வாழ்த்து.